கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், கும்ப லக்னம். 46 வயசு ஆகுது. செகண்ட் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு 2வது மேரேஜ் நீங்க பண்றதுக்கு ரெடின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஜனன ஜாதகத்த டபுள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜனன ஜாதகத்துல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் கெட்டுப்போகாத ஜாதகமா உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த 2வது திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க திருமணம் பண்றவங்களோட அவங்களோட ஜனன ஜாதகத்தையும் டபுள் செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் அதே மாரி தான் 2, 8, 7 இது கெட்டு போகாம இருந்து, உங்க 2 பேரோட ஜனன ஜாதகமும் பொருத்தத்துல ஒத்து போச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா 2வது திருமணம் பண்ணிட்டு, திருமண வாழ்க்கையில நல்லவிதமா தொடரலாம். அப்ப அது நல்லாவே இருக்கும். ஒரு வேள உங்களுக்கு தோஷம் பெற்ற ஜாதகம், அவங்களுக்கும் தோஷம் பெற்ற ஜாதகமா இருந்தா கூட உங்க திருமண வாழ்க்கை சிறப்பாவே இருக்கும். ஒருவேள உங்க ஜாதகம் தோஷம் பெற்று, அவங்க ஜாதகம் சுத்த ஜாதகமா வந்துச்சு அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கையில பை மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதனால நீங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யார திருமணம் பண்றீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பொருத்த ஜாதகம். பொருத்த ஜாதகம்னா உங்க 2 பேர் ஜனன ஜாதகத்தையும் டபுள் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்க. அப்பதான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்க போதா, இல்லையான்றது உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாமா, வேண்டாமான்னு யோசிச்சு நீங்க முடிவெடுத்துக்கலாம். பட் வாய்ப்புகள் இருக்குது. நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. கரெக்ட்டா டபுள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைஃப் பை மிஸ்டேக்ஸ் ஆயிருக்குது. இத நினைவில் வச்சு செகண்ட் லைஃப்ப சூஸ் பண்றது உங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?